இந்த ஜென்னோட பெஸ்ட் டீமை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நான் மேக் பண்ண விதத்தை சொல்லிடுறேன். இந்த லிஸ்ட்டில் உள்ள போக்கிமான்ஸ் தான் இந்த ஜென்ரேஷன்ஸ்லேயே பெஸ்ட் ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான்ஸ்னு அர்த்தம் இல்லை. நான் இந்த கேமை விளையாண்ட வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பட்ட போக்கிமான்ஸையும் முடிஞ்ச அளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போக்கிமான்ஸையும் வச்சு தான் இந்த லிஸ்ட்டை மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எந்த ஒரு லெஜெண்டரி போக்கிமான்ஸும் இந்த டீமில் கிடையாது. ரீசன் என்னென்னா லெஜெண்டரி போக்கிமான்ஸ்லாம் நமக்கு கேமோட எண்ணில் தான் கிடைக்கும். அண்ட் கிடைக்கும் போதே லெவல் 45, 50 ரொம்ப ஹை லெவலில் தான் கிடைக்கும். அதை வச்சு விளையாடுறதுல ஒரு ஃபன்னே இருக்காது, ரைட்? நம்ம கம்மி லெவல்லே கேப்சர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்ண போக்கிமான்ஸை வச்சு ஒரு கேமை கம்ப்ளீட் பண்ணும்போது தான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே நமக்கு கிடைக்கும். ஆஃப்டர் ஆல் நம்ம கேம்ஸ் விளையாடுறதோட ரீசனே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தானே. அதான் எந்த ஒரு லெஜெண்டரி போக்கிமான்ஸையும் இதில் நான் இன்க்ளூட் பண்ணலை. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் ட்ரேட்ஸ் மூலமாலாம் ஆப்டைன் பண்ணுற மாதிரி போக்கிமான்ஸையும் இதில் நான் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா அது நம்மளில் பல பேருக்கு ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலி இதுதான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் படி தான் இந்த டீமை நான் பில்ட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே பேசாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் டீம் இன் யுனோவா ரீஜியன் Black 2 and White 2 எடிஷன். நம்மளோட லாஸ்ட் வீடியோவான Black and White எடிஷனோட பெஸ்ட்டு டீம் வீடியோவில் நம்ம டெப்பிக்கை தான் வந்து ஸ்டார்டராக சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதே வீடியோவில் வந்து Black 2 White 2க்கு வந்து நம்ம வாட்டர் டைப் போக்கிமானை சூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். எஸ், இந்த ஜென்ரேஷனில் இந்த வெர்ஷனில் நம்ம சூஸ் பண்ண போகிற ஸ்டார்டர் ஓஷாவாட் அண்ட் அதோட எவல்யூஷன் வந்து சாமுராட். இதை நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ரீசன்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், இதோட ஸ்டாட்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாக்ஸ் அண்ட் ஸ்பெஷல் அட்டாக்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பயங்கரமான அஃபென்சிவ் போக்கிமானாக நம்ம டீமில் இது இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட மூவ் செட் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் அதில் என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் டைப் மூலேருந்து சர்ஃப், ஐஸ் டைப் மூலேருந்து ஐஸ் பீம், ஃபைட்டிங் டைப் மூலேருந்து ரிவெஞ்ச் அண்ட் ஃபைனலி பக் டைப் மூலேருந்து மெகாஹான். இந்த 4 மூவ்ஸையும் சொல்லி தந்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மூவ்ஸை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அண்ட் இந்த 4மே செம்ம பவர்ஃபுல்லான மூவ்ஸும் கூட. அண்ட் இந்த போக்கிமான்ட்டு ஒரு சூப்பரான எபிலிட்டி இருக்குது, அதான் டாரண்ட். அந்த டாரண்ட் இல்லை, இந்த டாரண்ட் வேறு. இது என்ன அப்படின்னா, நம்ம 4th ஜென்ரேஷனில் இன்ஃபர்னேப்க்கு வந்து ஒரு எபிலிட்டி இருக்கும்ல, அதாவது அதோட யூஷுவல் ஹெச்பியிலேருந்து அது 1/3க்கு ட்ராப் ஆச்சு அப்படின்னா அதோட ஃபயர் டைப் மூவ்ஸ் வந்து டபுள் த டைம்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே தான், பட் இது வந்து வாட்டர் டைப் மூவ்ஸாக பவராக ஆக்கும். ஸோ இதுதான் இந்த டாரண்ட் எபிலிட்டி. அண்ட் இது ஒரு சூப்பரான ஹிடன் எபிலிட்டியும் இருக்குது, அதுதான் ஷெல் ஆர்மர். இது என்ன பண்ணும் அப்படின்னா கிரிட்டிக்கல் அட்டாக்ஸ்லேருந்து நம்மளோட போக்கிமானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு சம் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பேட்டிலில் ரொம்பவே ஒரு அன்பிரடிக்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த கிரிட்டிக்கல் அட்டாக்ஸ் தான். எப்போ வரும்னே சொல்ல முடியாது, பட் வந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம போக்கிமானை வந்து நாக் அவுட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன் நம்ம சாமுராட்டுக்கு வரவே செய்யாது. ஏன்னா அதுகிட்ட இந்த ஷெல் ஆர்மருங்கிற ஒரு சூப்பரான எபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த காரணங்கள்னால தான் நம்ம வந்து சாமுராட்டை வந்து நம்மளோட ஸ்டார்டராக அதில் சூஸ் பண்ணுறோம். செகண்ட், நம்ம டீமில் வச்சுக்க போகிற போக்கிமான் ஜெப்ஸ்ட்ரிகா. நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எலக்ட்ராஸ் தான் இந்த ஜென்ரேஷனில் உள்ள ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் டைப் போக்கிமான். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எலக்ட்ரிக் டைப் போக்கிமானும் இந்த ஜென்ரேஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், அதுதான் ஜெப்ஸ்ட்ரிகா. இந்த போக்கிமானை நம்ம ஏன் நம்ம டீமில் வச்சுக்கிற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இதோட ஸ்டாட்ஸை பாருங்கள். ஸ்பீட் அண்ட் அட்டாக்ஸ் அதிகம். அண்ட் இதோட எபிலிட்டி பக்கம் வந்தோம் அப்படின்னா அப்படியே இதோட ஸ்டாட்ஸுக்கு வந்து பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுகிட்ட வந்து மோட்டர் டிரைவ் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போல்லாம் ஜெப்ஸ்ட்ரிகா மேலே ஒரு எலக்ட்ரிக் டைப் மூவ் வந்து ஹிட் ஆகுதோ அப்போல்லாம் அதோட ஸ்பீடை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும். ஆல்ரெடி இதோட ஸ்பீட் ஸ்டாட்ஸ் அதிகம். அண்ட் இந்த எபிலிட்டி மூலமாக அதோட ஸ்பீட் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதுட்டு இருக்கிற இன்னொரு எபிலிட்டி என்ன அப்படின்னா சாப் ஜிப்பர். இது ஆக்சுவலாக இதோட ஹிடன் எபிலிட்டி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போல்லாம் ஜெப்ஸ்ட்ரிகா வந்து ஒரு கிராஸ் டைப் மூவ்னால் அட்டாக் பண்ணப்படுதோ அப்போல்லாம் இதோட அட்டாக் ஸ்டாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி இதோட அட்டாக் ஸ்டாட்ஸ் அதிகம். ஸோ இந்த எபிலிட்டினால அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். இந்த மாதிரி இதுகிட்ட இருக்கிற ஆல்ரெடி சூப்பராக இருக்கக்கூடிய 2 ஸ்டாட்ஸையுமே இதோட எபிலிட்டிஸ் மூலமாக இதால் பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவே இந்த போக்கிமானுக்கு ஒரு செம்ம அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் அடுத்து, இது ஒரு ஃபிசிக்கல் அட்டாக்கர் தான். நம்ம இதோட ஸ்டாட்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்கள் அதுக்கு முழுக்க வந்து ஃபிசிக்கல் மூவ்ஸாக சொல்லி தந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஜெப்ஸ்ட்ரிகா நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா Route 3 அண்ட் Route 7லே கிடைக்கும். நீங்கள் Black 2 White 2 விளையாண்டிங்க அப்படின்னா அதில் வந்து Route 3லே கிடைக்கும். நீங்கள் Black and Whiteல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு Route 7ல் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதுகிட்ட எக்கச்சக்கமான சூப்பரான மூவ்ஸும் இருக்குது. குறிப்பாக ஃபிசிக்கல் மூவ்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இது ஒரு ஃபிசிக்கல் அட்டாக்கருங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கல் மூவ்ஸ் தான் சொல்லி தரணும். அண்ட் இதுக்கு வந்து
2 மூவ்ஸ் வந்து நான் கண்டிப்பாக சொல்லித்தரதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்று வைல்டு சார்ஜ் அண்ட் இன்னொன்று ட்ராஷ். வைல்டு சார்ஜ் வந்து ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் டைப் மூவ். நான் வந்து தண்டர் போல்ட்டுக்கு பதிலாக இது சொல்லித்தரதுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்டர் போல்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் மூவ். நம்ம ஜெப்ஸ்ட்ரிக்கா ஒரு ஃபிசிக்கல் அட்டாக்கருங்கிறதுனால வைல்டு சார்ஜ் யூஸ் பண்ணால் அது இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் தண்டர் போல்ட்டுக்கு பதில் வைல்டு சார்ஜே சொல்லித்தாங்க. அண்ட் ட்ராஷுங்கிறது ஒரு சூப்பரான நார்மல் டைப் ஃபிசிக்கல் மூவ். ஸோ அதுவும் கண்டிப்பாக ஜெப்ஸ்ட்ரிக்காக்கு இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம தேர்ட் டீமில் வச்சுக்க போகிற போக்கிமான் என்னென்னா வால்கரோனா. இது இந்த ஜென்ரேஷனில் உள்ள ஒரு பயங்கரமான ஃபயர் அண்ட் பக் டைப் போக்கிமான். காம்பினேஷனே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா பக் டைப்போட ஒரு பெரிய எனிமி வந்து ஃபயர். அண்ட் அந்த ரெண்டையுமே ஒரு காம்பினேஷனாக போட்டது ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் தான். அண்ட் இது நம்மளுக்கு கேமில் கிடைக்கிற விதமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை கேப்சர் பண்ணுறதே ஒரு லெஜெண்டரி போக்கிமானை வந்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெலிக் கேசலில் வால்கரோனா வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ அந்த வால்கரோனாவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க கொண்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களால் அந்த கேமில் வால்கரோனாவை அதுக்கடுத்து கேப்சரே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு போக்கிமான் தான் இது. அண்ட் இதை வந்து நீங்கள் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட போக்கிபால்ஸை அவங்க பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டம். அண்ட் இதை பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா நெட் பால் யூஸ் பண்ணால் இதை ஈஸியாக பிடிக்கலாம். ஏன்னா இது ஒரு பக் டைப்புங்கிறதுனால நெட் பாலில் ஈஸியாக இது வந்து கேப்சர் ஆகும். பட் அதுவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் இது வந்து நம்மளுக்கு கிடைக்கையில் செம்ம ஹை லெவலில் கிடைக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ட்ரைனிங் டைம் ரொம்பவே மிச்சமாகும். அண்ட் இதோட ஸ்பீட், ஸ்பெஷல் அட்டாக், ஸ்பெஷல் டிஃபென்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அண்ட் இதுகிட்ட ஒரு சூப்பரான எபிலிட்டி இருக்குது. அதுதான் ஃப்ளேம் பாடி. இது என்ன பண்ணும் அப்படின்னா எப்போலாம் வந்து நம்ம ஆப்போனன்ட் போக்கிமான் வந்து வால்கரோனா மேலே கான்டாக்ட் ஆகுதோ அதில் 30% வந்து அந்த போக்கிமான் பேர்ன் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு வேறு லெவல் எபிலிட்டி. ஏன்னா பேர்ன் ஆச்சு அப்படின்னா அந்த பேட்டில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து செம்ம அட்வான்டேஜாக அது அமையும். அண்ட் இது என்ன தான் ஒரு ஃபயர் அண்ட் பக் டைப் போக்கிமானாக இருந்தாலும் இதால் பவர்ஃபுல்லான சைக்கிக், ஃப்ளையிங் அண்ட் நார்மல் டைப் மூவ்ஸை கூட லேர்ன் பண்ண முடியும். அண்ட் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் சொல்லித்தர எல்லா மூவ்ஸுமே வந்து ஸ்பெஷல் மூவ்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு ரொம்பவே ஸ்பெஷல் அட்டாக்ஸ் அதிகமாக உள்ள போக்கிமான். ஃபிசிக்கல் அட்டாக்ஸ் சொல்லி தந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு தான். அண்ட் இந்த போக்கிமானை இன்னுமே பவர்ஃபுல் ஆகுறதுக்கு நீங்கள் 2 டிஆர் மூவ்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஒன்று ஃப்ளேம் த்ரோவர், இன்னொன்று சைக்கிக். இந்த 2 மூவ்ஸையுமே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வால்கரோனாவுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோடய ஒப்பீனியன் இதோட மூவ் செட்டில் என்னதான் அப்படின்னா ஃபயர் டைப் மூவ்லேருந்து ஃப்ளேம் த்ரோவர் அண்ட் சைக்கிக்லேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைக்கிக் அண்ட் பக் டைப்லேருந்து பக் பஸ் அண்ட் ஃப்ளையிங்லேருந்து ஹரிக்கன். நீங்கள் வந்து ஃப்ளையும் யூஸ் பண்ணலாம். பட் ஃப்ளை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு ஃபிசிக்கல் மூவ். ஸோ அதோட டேமேஜ் வந்து கம்மியாக தான் காசு ஆகும். பட் ஃப்ளை யூஸ் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டி போகிறதுக்கு ஈஸியாக நம்ம ஃப்ளை யூஸ் பண்ணி போயிடலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சும்மா பிசியில் போயிட்டு அதுக்குன்னு ஒரு தனி போக்கிமானை எடுத்துகிட்டு பறக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்ட்டிலே ஒரு போக்கிமானுக்கு வந்து ஃப்ளை சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். பட் அதோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேட்டிலில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை பேட்டிலுக்கு வெளியே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத முடிவு பண்ணி நீங்கள் ஹரிக்கன் சொல்லி தரணுமா ஃப்ளை சொல்லி தரணுமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் போக்கிமானை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் என்னென்னா இந்த கேம்ஸ்லலாம் வந்து ஷேக்கிங் கிராஸஸ் இருக்கும். அண்ட் அந்த ஷேக்கிங் கிராஸஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆடினோ அப்படிங்கிற ஒரு போக்கிமான் வரும். இந்த போக்கிமானை நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்மையாக எக்ஸ்பி கிடைக்கும். நீங்கள் நார்மலாக ஜிம்மில் உள்ள ட்ரெயினர்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணையில் உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பிக்கு ஈக்குவலாகவே வந்து இந்த ஆடினோ போக்கிமானை டிஃபீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட மித்த போக்கிமான்ஸ் எல்லாத்தையுமே செம்மையாக ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு கேமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற போக்கிமான் க்ரூக்கடைல். இது ஒரு செம்ம டைப் காம்போ கொண்ட ஒரு போக்கிமான், கிரவுண்ட் அண்ட் டார்க். அண்ட் இந்த ஜென்ரேஷனில் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் போக்கிமானும் கூட. அண்ட் இது ஒரு ஃபிசிக்கல் அட்டாக்கர். இதோட ஹெச்பி ரொம்ப அதிகம் அண்ட் ஸ்பீடும் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா ரூட் 4ல் கிடைக்கும், டெசர்ட் ரெசார்ட்டில் கிடைக்கும், ரெலிக் கேசலில் கிடைக்கும். அண்ட் இது கிடைக்கும் போது இதோட ஃபஸ்ட் எவல்யூஷனில் தான் கிடைக்கும். அண்ட் அதோட தேர்ட் எவல்யூஷனில் தான் வந்து க்ரூக்கடைலாம் மாறும். அண்ட் இதுகிட்ட ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறது என்ன அப்படின்னா இதோட டைப் வீக்னஸஸ் தான். வாட்டர், கிராஸ், ஐஸ், ஃபைட்டிங், பக். இந்த 5 டைப்புக்கு வந்து இது வீக்கு. பட் அட் த சேம் டைம் இதுகிட்ட உள்ள அட்வான்டேஜஸை பார்த்தீங்கன்னா ராக், கோஸ்ட், டார்க், பாய்சன், இந்த 4 டைப்புக்கு எதிராகவும் இது ஸ்ட்ராங்.
அட் த சேம் டைம் எலக்ட்ரிக் அண்ட் சைக்கிக்ங்கிற 2 டைப்ஸ்க்கு எதிராக இது வந்து நியூட்ரலாக செயல்படும். அதாவது எலக்ட்ரிக் அண்ட் சைக்கிக் மூவ்ஸால் இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில இதோட வீக்னஸை விட இதோட அட்வான்டேஜஸ்லாம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக் டைப் ஜிம்மே வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த போக்கிமானை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த ஹோல் ஜிம்மையே நீங்கள் வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் ஆல்சோ எலைட் 4ல் வந்து ஒரு மெம்பர் வந்து சைக்கிக் போக்கிமானை வச்சு சண்டை போடுவாங்க. ஸோ அவங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போக்கிமானை வச்சே நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் கொண்ட ஒரு போக்கிமான் க்ரூகோடைல். அண்ட் இதோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இதோட மூவ் செட் தான். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், லெவல் அப்ஸு, டிஎம்மு, டிஆர்னு எல்லாத்த வச்சும் சும்மா எக்கச்சக்க டைப்ஸ் ஆஃப் மூவ்ஸை வந்து நீங்கள் சொல்லித்தர முடியும். அண்ட் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இதோட லெவல் அப் மூலமாக கற்றுக்கிற அந்த லாஸ்ட் 4 மூவ்ஸை பாருங்களேன். இது நீங்கள் சொல்லி தந்தாலே உங்கள் போக்கிமான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு டிஎம், டிஆர்ஸ்லேயும் வந்து ஏகப்பட்ட மூவ்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை வச்சுக்கோங்க. இதுக்கும் ஒரு மூவ் செட் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். பட் பார்த்தா எல்லா மூவ்ஸுமே பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மூவ்ஸ் எல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு அதிகமான மூவ்ஸ் க்ரூகோடைல்கிட்ட இருக்குது. அதனால தான் நம்ம டீமில் இதை வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். அண்டு ஃபைனலாக 5th and 6th போக்கிமான்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா என்னோட லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த டீமை பில்ட் பண்ணுறதுல சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் இந்த பார்ட்லேயே நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா அதில் ஒரு 2 போக்கிமான்ஸை நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஐஸ் டைப் அண்ட் ட்ராகன் டைப் போக்கிமான்ஸ் 2 தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ சொல்ல போகிற ஐஸ் டைப் அண்ட் ட்ராகன் டைப்பை வந்து நீங்கள் அந்த 2 போக்கிமானை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த 2ஐயும் தூக்கி இந்த ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப குழப்பம் வேணாம், நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். முதல்ல நான் வந்து ஐஸ் டைப்பில் வந்து கிளேசியான்னு சொல்லியிருந்தேன். பட் நீங்கள் வந்து அந்த இதில் வந்து நான் இப்போ சொல்ல போகிற போக்கிமானை யூஸ் பண்ணுங்கள், பியர்டி. ஏன் அப்படின்னா நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் எடிஷனில் ஈவியே கிடைக்காது, ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். நான் அதை கவனிக்காமல் நான் வந்து ஈவியை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு Black 2 White 2ல் தான் வந்து ஈவி வந்து கிடைக்கும். பட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஈவி கிடைக்காது. ஸோ அதனால் உங்களால் கிளேசியான் வந்து ட்ரேட் பண்ணி தான் கொண்டு வர முடியும். ஸோ நம்மளோட ரூல்ஸே என்னென்னா ட்ரேட் போக்கிமான்ஸ் எல்லாம் வந்து டீமில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த வகையில் பியர்டிக்கை வந்து நீங்கள் அந்த டீமில் வைங்க. ஸோ பியர்டிக்கோட அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதோட அட்டாக் அண்ட் ஹெச்பி ரொம்ப அதிகம். ஸோ இது ஒரு செம்மையான ஃபிசிக்கல் அட்டாக்கர். அண்ட் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா ட்ராகன் ஸ்பைரல் டவர்லேயும் ட்விஸ்ட் மவுண்டன்லேயும் கிடைக்கும். ஆர் நீங்கள் கப்சுவா கேப்சர் பண்ணோம் அப்படின்னா அது ரூட் 7லேயே கிடைக்கும். அண்ட் இதோட சூப்பரான எபிலிட்டி என்ன அப்படின்னா, இதோட ஸ்பீடு வந்து ஹெயில் ஸ்ட்ராமில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜே என்ன அப்படின்னா இதோட ஸ்பீட் ஸ்டாட்ஸ் தான். ஸோ அந்த ஸ்பீட் ஸ்டாட்ஸை வந்து இந்த எபிலிட்டி மூலமாக நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹெயில் ஸ்ட்ராம் வரும்போதெல்லாம் இதோட ஸ்பீட் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். அதாவது இந்த போக்கிமானோட டிஸ்அட்வான்டேஜே வந்து நமக்கு ஓரளவு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுட்டு உள்ள ஒரு சூப்பரான ஹிடன் எபிலிட்டி என்ன அப்படின்னா ஸ்விஃப்ட் ஸ்விம். அண்ட் அதோட யூஸ் என்ன அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பியர்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் மூவ்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நான் ஒரு 4 மூவ்ஸை வந்து பிக் பண்ண சொன்னீங்கன்னா நான் என்னெல்லாம் சொல்லுவேன்னா, ஐஸ் டைப்லேருந்து ஐஸ் பஞ்ச், ஃபைட்டிங் டைப்லேருந்து பிரிக் பிரேக், வாட்டர்லேருந்து டைவ் அண்ட் கோஸ்ட்டிலேருந்து ஷேடோ கிளா. இந்த 4 மூவ்ஸும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பியர்டிக்கு ஒரு செம்ம போக்கிமானாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 4மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஃபிசிக்கல் மூவ்ஸ் தான். அண்ட் 4மே வேறு வேறு டைப். ஸோ பியர்டிக்கு இந்த 4 சொல்லி தந்தீங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பியர்டிக்கை வந்து நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் எடிஷனில் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் Black 2 White 2 எடிஷனில் நீங்கள் வேறு போக்கிமானை யூஸ் பண்ணணும் ஐஸில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளேசியானே யூஸ் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு அதே போக்கிமான கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பியர்டிக்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்க போகிற போக்கிமான் வந்து இந்த ஜென்ரேஷனோட சூடோ லெஜெண்டரி போக்கிமானான ஹைட்ரிகான். நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஹாக்ஸராஸை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் ஹைட்ரிகானை வந்து Black 2 White 2லையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அது தப்பு. ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டேன். என்ன அப்படின்னா, க்ரூகோடைல் வந்து நம்மளுக்கு ஒரு டார்க் டைப் போக்கிமான். ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு டார்க் டைப் போக்கிமான் இருக்கையில் ஹைட்ரிகானையும் ஒரு டார்க் டைப் போக்கிமானாக நம்ம டீமில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக இருக்கும். வேறஸ் நம்ம Black and White எடிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் எந்த ஒரு டார்க் டைப் போக்கிமான்ஸும் இல்லை. ஸோ ஹைட்ரிகானை வந்து நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அவசரமாக பண்ணது தான், டைம் இல்லை. ஸோ அப்படி பண்ணதுனால சில பல மிஸ்டேக்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் சிம்பிளாக பியர்டிக்கையும் ஹைட்ரிகானையும் Black and Whiteல யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஹாக்ஸராஸையும் ஈவியோட எவல்யூஷனான கிளேசியானையும் Black 2 White 2ல யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி யூஸ் பண்ணிங்கனாலே இந்த 2 இதுவுமே வந்து பேலன்ஸ் ஆயிரும். அண்ட் ஹைட்ரிகான் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இது ஒரு செம்மையான டியூவல் டைப் போக்கிமான், டார்க் அண்ட் ட்ராகன்.
இது ஏன் ஒரு சூப்பரான டைப் காம்போங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதோட ஸ்டாட்ஸை கொஞ்சம் பாருங்கள், எந்த லெவலுக்கு பேலன்ஸ்டாக இருக்குன்னு. ஐ திங்க் நம்ம இது வரைக்கும் பார்த்த சூடோ லெஜெண்டரி போக்கிமான்ஸ்லேயே ரொம்ப பேலன்ஸ்டான ஸ்டாட்ஸ் கொண்டு ஒரு சூடோ லெஜெண்டரி போக்கிமான் இதுதான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெஷல் அட்டாக்ஸ் ரொம்ப அதிகம். அண்டு நீங்கள் மித்த எந்த போக்கிமான் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்டாட்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா மித்த ஸ்டாட்ஸ்லாம் அதிலிருந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இதோட ஸ்பெஷல் அட்டாக்ஸ் என்ன தான் அதிகமாக இருந்தாலும் மித்த ஸ்டாட்ஸுமே அது கூட ஓரளவு கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு சம் அட்வான்டேஜ். இப்போ இது ஏன் ஒரு சூப்பரான டைப் காம்போ கொண்ட போக்கிமான்னு நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டைப் வீக்னஸ்லாம் என்ன அப்படின்னா ஐஸ், ஃபைட்டிங், பக், ட்ராகன்கிற 4 வீக்னஸ் இருக்குது. 4 வீக்னஸ் இருக்குது. இது எப்படி ஒரு சூப்பரான டைப் காம்போ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஃபயர், வாட்டர், எலக்ட்ரிக், கிராஸ், கோஸ்ட், டார்க்குங்கிற 6 டைப் அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் அண்ட் சைக்கிக் போக்கிமான்ஸ்க்கு இது கம்ப்ளீட்லி இம்யூன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 டைப்ஸ்க்கு எதிராக இதுக்கு வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் 2க்கு வந்து கம்ப்ளீட்லி இம்யூன். ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ்னு பாருங்கள். ஸோ அந்த அட்வான்டேஜோடு நம்ம வந்து 4 வீக்னஸை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. அண்டு இதோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னா Black 2 White 2ல் வந்து விக்ட்ரி ரோடில் வந்து உங்களுக்கு ஹைட்ரிகானோட செகண்ட் எவல்யூஷனான ஸ்வெல்லியஸ் கிடைக்கும். அண்ட் Black and Whiteல நீங்கள் இதை கேப்சர் பண்ணோம் அப்படின்னா விக்ட்ரி ரோடில் வந்து டெய்மோவாக தான் இது கிடைக்கும். அதாவது ஹைட்ரிகானோட ஃபஸ்ட் எவல்யூஷனாக கிடைக்கும். அண்ட் இது எவால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஏன்னா இது வந்து விக்ட்ரி ரோடில் தான் நமக்கு கிடைக்கவே செய்யுது. ஸோ அது வந்து ரொம்ப லேட் கேம். ஸோ நீங்கள் வந்து எலைட் 4 டிஃபீட் பண்ணுறதுக்கும் சாம்பியன் டிஃபீட் பண்ணுறதுக்கும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு லேட்டாக தான் கிடைக்கும். பட் அது சீரியஸ்லி ஒர்த் த ட்ரெயின் தான் சொல்லுவேன். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அப்படி ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டீமில் ஒரு செம்ம பவர்ஃபுல்லான போக்கிமான் இருக்கும். அண்ட் இதுகிட்டையும் ஏகப்பட்ட மூவ் செட் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அண்ட் இதில் நான் என்னென்ன மூவ்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா ட்ராகன் டைப்லேருந்து ட்ராகன் பல்ஸ், டார்க் டைப்லேருந்து டார்க் பல்ஸ். அண்ட் இது வந்து ஒரு டிஆர் மூவும் கூட. ஸோ நீங்கள் வந்து போய் அதை ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நார்மல் டைப்லேருந்து ஹைப்பர் வாய்ஸ். அண்ட் ஃபைனலி கிரவுண்ட் டைப்லேருந்து எர்த் பவுடர். ஸோ இதுவும் வந்து ஒரு டிஆர் மூவ் தான். அண்ட் எர்த்து பவுடர் ஏன் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் மூவ். எர்த்து குவாக்கும் நீங்கள் சொல்லித்தரலாம், அதுவும் ஒரு செம்ம பவர்ஃபுல்லான மூவ் தான். பட் அது ஒரு ஃபிசிக்கல் மூவ். ஸோ உங்களுக்கு 2ல் எது வேணுமோ சொல்லி தந்துக்கலாம். ஏன்னா இதோட 2 ஸ்டாட்ஸுமே நல்லா தான் இருக்கும். பட் ஸ்பெஷல் அட்டாக்ஸ் வந்து ஃபிசிக்கல் அட்டாக்ஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து எர்த்து பவுடர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த மூவ் வந்து தேவைப்படுதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் அவசரத்தில் பண்ணதுனால சில பல மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக்ஸுக்கான சொல்யூஷனே நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன லாஸ்ட் 2 போக்கிமான்ஸையும் அந்த வீடியோவில் சொன்ன அந்த ஐஸ் அண்ட் ட்ராகனையும் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி 2மே பேலன்ஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் நம்மளுக்கு 5th ஜெனில் உள்ள பெஸ்ட் டீமாக நான் கன்சிடர் பண்ணுறது. இதுக்கடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு உங்களோட டீமையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அனிமே அண்ட் கேமிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தமிழில் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒட்டாக்கு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.